Hello guys, welcome back to another video in the MongoDB series. In the specific video la நம்ம MongoDB யூஸ் பண்ணி CRUD ஆபரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். CRUDனா என்னன்னு பாத்தீங்கன்னா CRUD அப்படினு சொல்லுவாங்க. Create, Read, Update, Delete. நீங்க எந்த ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் படிச்சாலும் சரி, எந்த ஒரு டேட்டாபேஸ் ரிலேட்டட் ஆபரேஷன் படிச்சாலும் சரி, இந்த CRUD ஆபரேஷன் அப்படின்றது ஒரு பேசிக் ஸ்டஃப். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்லைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷனுக்காக இந்த ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ கன்சிடர் தட் நம்மக்கிட்ட ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்குது. அந்த வெப் அப்ளிகேஷனில் ஒரு யூசர் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுது CRUD ஆப்ரேஷனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்லைடு வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து குவி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ குவி வெப்சைட்டில் நீங்கள் இந்த கோர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த அக்கௌண்ட் வந்து ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மில் நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கீழே சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணும்போது அங்கே இருக்கிற அந்த டேட்டாலாம் நம்ம ரீட் பண்ணிடுவோம். ஃபார்ம்லேருந்து ரீட் பண்ணி அந்த ரீட் பண்ண டேட்டாவை தான் டிபியில் ஸ்டோர் பண்ணணும். அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் போட்டிருப்பேன். அந்த கோடுக்கு கீழே பார்த்தா MongoDB டிரைவர்னு ஒன்று இருக்குது. இந்த கோட் அப்படின்றது இப்போ நான் எக்ஸாம்பிள் JavaScript எடுத்துக்கிறேன். JavaScriptல நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த MongoDB டிரைவர் மூலியமாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் டேட்டாபேஸ் சர்வரில் போய் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ இந்த MongoDB டிரைவரை பற்றி நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோலேயே நான் வந்து நிறைய பேசியிருக்கேன். இஃப் இட் இன்கேஸ் உங்களுக்கு அந்த MongoDB டிரைவரை பற்றி ரீகலெக்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலுமே MongoDB டேட்டாபேஸோட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு பிரிட்ஜ் வேணும். ஸோ நத்திங் பட் இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த இன்டர்ஃபேஸை தான் நம்ம வந்து இங்கே MongoDB டிரைவர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த MongoDB டிரைவர் வந்து ஒரு லாங்குவேஜ்க்குமே இருக்குது. இங்கே நான் பைத்தான், PHP, JavaScript அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்க்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ MongoDB சர்வருக்கு பக்கத்தில் பார்த்தா கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட்னு இருக்குல்ல. ஃபஸ்ட்டு கிரியேட் பார்க்கலாம். இப்போ உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. தட் இஸ் நத்திங் பட் நியூலி அன் அக்கௌண்ட் இஸ் கெட்டிங் ரிஜிஸ்டர். இன் தட் கேஸ் நான் ஒரு புது என்ட்ரி டேட்டாபேஸில் போடுவேன். அந்த என்ட்ரிக்கு பேர் தான் கிரியேட் ஆப்ரேஷன். புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். ரீட்னா இப்போ திரும்பவும் நீங்கள் அக்கௌண்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மை ப்ரொஃபைலுன்ற லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனால் உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயில் டேட்டாபேஸில் இருந்து கொண்டு வந்து UIயில் பாப்புலேட் பண்ணி காட்டுவாங்க. அதுக்கு பேர் ரீட் ஆப்ரேஷன். உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் அப்டேட் ஆப்ரேஷன். அக்கௌண்ட்டே வேண்டாம் அப்படின்ட்டு டெலிட் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் டெலிட் ஆப்ரேஷன். இதுதான் CRUD ஆப்ரேஷன். ஸோ இந்த CRUD ஆப்ரேஷனில் நம்ம ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ஒர்க் பண்ணணும். ஏன்னா நீங்கள் எந்த அப்ளிகேஷன் எந்த கம்பெனியில் போனாலுமே CRUD வந்து இம்பார்ட்டன்ட். நாட் நெசசர்லி டு MongoDB. எல்லா டேட்டாபேஸுக்குமே இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரீடுன்னு சொல்லிட்டு நான் ஷெல் BI கனெக்டர் போட்டிருக்கேன். தட் இஸ் நத்திங் பட் நீங்கள் டேட்டாவை ரீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஷெல்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காம்பஸ், அட்லஸ் இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அது ஈவன் ஏதாவது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனாக கூட இருக்கலாம். தட் ஷுட் பி அன் இஷ்யூ. CRUD ஆப்ரேஷன்ஸை பற்றி தியரியாக நம்ம எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டோம். இப்போ அந்த CRUD ஆப்ரேஷனுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அந்த மெத்தட்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தியரிட்டிக்கலாக பார்க்க போகிறோம். அப்கமிங் வீடியோவில் நம்ம அதை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் அப்படின்னு பண்ணும்பொழுது நமக்கு insert1, insert manyன்ற மெத்தட் இருக்குது. insert1 வந்து உங்ககிட்ட டேட்டா வாங்கிக்கும், அப்புறம் ஆப்ஷன்ஸ் வாங்கிக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்றது ஆப்ஷனல் ஃபீல்டு மாதிரி. ஓகேவா? நம்ம இப்போதைக்கு டேட்டா மட்டும் கன்சிடர் பண்ணலாம். இப்போ அந்த டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணோம். insert1ன்னு சொல்லி அந்த நேமிங் கன்வென்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஒரே ஒரு ரெக்கார்டை தான் இன்சர்ட் பண்ண போகிறோன்ட்டு. அதே மாதிரி insert many. ஸோ உங்ககிட்ட இருந்து மோர் தென் ஒன் டாக்குமெண்ட்டை வாங்கி அந்த டாக்குமெண்ட்டை நான் போயிட்டு இன்சர்ட் பண்ண போகிறேன். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வந்து find1 இருக்குது, find இருக்குது. அது வந்து ரீட் ஆப்ரேஷன். ஸோ ஆஸ் யூஷுவல் find1ன்றது உங்களுக்கு ஒரே ஒரு டாக்குமெண்ட்டை உங்கள் ஃபில்டரை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தரும். find அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்டை ஃபில்டர்ஸை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தரும். அப்டேட் அப்படின்றது அப்டேட் 1ஆக இருக்குது, அப்டேட் மெனியாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபில்டர் வேணும். என்ன டேட்டாவை அப்டேட் பண்ண போகிறோன்றத ஆப்ஷனாக பாஸ் பண்ணணும். அதே தான் அப்டேட் மெனிக்கும். இப்போ இந்த ஃபில்டரை பாஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு ரெக்கார்டை மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா அப்டேட் பண்ணுவேன். அதுதான் அப்டேட் 1. அப்டேட் மெனின்றது அந்த ஃபில்டர் கண்டிஷனுக்கு எத்தனை ரெக்கார்டு எனக்கு மேட்ச் ஆகி இருந்தாலும் அத்தனை ரெக்கார்டையுமே நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். டெலிட் பண்ணுறதுக்கு delete1ன்னு ஒரு மெத்தட் இருக்குது, delete manyன்னு ஒரு மெத்தட் இருக்குது. delete1 அப்படின்றது ஒரே ஒரு ரெக்கார்டை மட்டும் டெலிட் பண்ணும் அந்த ஃபில்டரை மேட்ச் பண்ணுறதுக்கு. இஃப் இட் இன்கேஸ் அந்த ஃபில்டர் மேட்ச் ஆகிற மாதிரி மோர் தென் ஒன் ரெக்கார்டு இருந்தால் அந்த கலெக்ஷனில் ஃபர்ஸ்ட் எந்த ரெக்கார்ட் மேட்ச் ஆகியிருக்கோ அதை மட்டும் டெலிட் பண்ணிடும். delete manyன்றது ஆஸ் யூஷுவல் ஃபில்டர் மேட்ச் ஆகிற எல்லா ரெக்கார்டையுமே டெலிட் பண்ணிடும். அப்டேட் அப்படின்றதுல இன்னொன்று போட்டிருக்கோம் ரீப்ளேஸ் 1ன்னு சொல்லிட்டு. அது ஏன் அப்படின்னா
ஒரு ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா அந்த ரெக்கார்டை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த அப்டேட் அமைச்சிருக்கலாம். ஓகேங்களா? அந்த ஃபில்டருக்கு மேட்ச் ஆகிற ஒரு ரெக்கார்டை தான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணி விட்டுரும். இதுதான் வந்து டோட்டலாக இருக்கிற CRUD ஆப்ரேஷன்ஸ். இதில் இருக்கிற எல்லா மெத்தடுமே வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஐ ஹோப் இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அந்த மெத்தடோட பர்பஸ் என்ன, அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதெல்லாமே பற்றி ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். டில் தென் பை, டேக் கேர்.